கலைமாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். நாம் இனிமே அடிக்கடி சந்திக்கலாம். பொதுவாக நம்ம ஏதாவது ஒரு செய்தி படிக்கும்போது ஒரு சில செய்திகள் படிச்சுட்டு உடனே கடந்து போயிடுவோம். ஒரு சில செய்திகள் ஒரு 2-3 நாள் நினைவில் இருக்கும். ஆனால் ஒரு சில நிகழ்ச்சிகள் படிக்கும்போது இதை மற்ற எல்லாருக்கும் நம்ம சொல்லியே ஆகணும், இது மற்றவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அது மாதிரி நான் படித்து ரசித்த நிகழ்ச்சிகளை தான், செய்திகளை தான் நான் உங்கள் கூட படித்ததில் ரசித்ததுங்கிற பகுதியில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் நம்ம அது மாதிரி ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம். ஞானராஜசேகரன் தலை சிறந்த இயக்குனர்னு தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு IAS அதிகாரியும் கூட. அவர் கேரளாவில் சப் கலெக்டராக இருந்த சமயத்தில் 1985 ஒருத்தர் இவர்கிட்ட அவசரமாக அவரை பார்க்கணுன்னு சொல்கிறாரு. உடனே என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாரு. நான் தலையோலப்பரம்புங்கிற இடத்துலேருந்து வரேன், அந்த கிராமத்துலேருந்து வரேன், அங்கே ஒரு தவறு நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது கணவன் உயிரோடு இருக்கும்போதே ஒரு பெண்ணுக்கு விதவை பென்ஷன் சாங்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அந்த பொண்ணோட கணவனே நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணோட பேர் தங்கம்மான்னு சொல்கிறாரு. உடனே இவருக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, உயிரோடு இருக்கிற ஒருத்தரை இல்லைன்னு இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்படி உதவித்தொகைலாம் வாங்குவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தாசில்தாரை கூப்பிட்டு கேட்குறாரு. உடனே தாசில்தார் சொல்கிறாரு, ஐயோ, அந்த கிராமத்தில் இருக்க வில்லேஜ் ஆஃபீஸர் சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால தான், அந்த பொண்ணு விதவைன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்ததுனால தான் நான் சாங்ஷன் பண்ணேன்னு சொல்கிறாரு. உடனே அந்த வில்லேஜ் ஆஃபீஸரை சஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு இவங்க எல்லாரும் விசாரணைக்கு வர சொல்கிறாரு. எல்லாரும் வர்றாங்க. தங்கம்மா, அவரோட கணவர், அந்த வில்லேஜ் ஆஃபீஸர், தாசில்தார் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இவருக்கு ஞானராஜசேகரனுக்கு என்ன சந்தேகம்னா, முதல்ல இந்த ஆள் உண்மையாகவே அந்த பொண்ணோட கணவரா அல்லது சும்மா தான் இவர் தேவையில்லாமல் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம். ஏன்னா அந்த பொண்ணு வரும்போதும் ஐயோ நம்ம செஞ்ச தப்பு வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியோட வரல, ரொம்ப தைரியமாக அவங்க எதிர்க்க நிற்கிறாங்க. அதனால் முதல்ல அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இவர் தான் உன்னோட கணவரான்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இவருக்கு செம கோவம். ஏம்மா, நான் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கிறேன், அங்கெல்லாம் ஒரு பொண்ணுகிட்ட தன்னோட கணவன் பேர் கேட்டால் பேரை கூட டைரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இப்போ முருகன் சொன்னால் மலை மேலே இருக்கிறவன்னு சொல்லுவாங்க. நீங்கள் உடனே என்னடா இது இப்போ தான் எல்லோரும் பேசி கூப்பிட்றாங்களே நினச்சிக்காதீங்க. இது நடந்தது 1985. அப்படி ஒரு நாட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன். நீ என்னன்னா ஒரு 75 ரூபாய்க்காக உயிரோடு இருக்கிற கணவன் இல்லைன்னு சொல்லியிருக்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இறந்தவர் தான். விதவைனா யார் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. ஆதரவற்ற பெண்கள் தானே விதவை, நானும் ஒரு ஆதரவற்ற பெண் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு புரியாமல் பார்க்குறாரு, எதுக்காக இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இவர் கோழிக்கோட்டில் 8 வருஷமாக வேற ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்திட்டுருக்காரு. என்னை பார்க்குறதும் இல்லை, எனக்கு எதுவும் செய்கிறதும் இல்லை. அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் இவர் இறந்தவர் தானே அப்படின்னா, இவர் என்ன சொல்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே இவங்க கேட்குறாங்க, உங்கள் சட்டம் என்ன சொல்லுது சார்? 7 வருஷம் வரைக்கும் ஒருத்தர் காணாமல் போயிட்டால் அவங்க செத்தவங்களாம் கணக்கு எடுத்துக்கலாம் சொல்லுதானே. இவர் 8 வருஷமாக என் கூட இல்லை, அப்போ அவர் செத்தவர் தான், நான் விதவை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க படிக்காதவங்க சட்டத்தில் என்ன சொல்லியிருக்கீங்களோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு IAS அதிகாரி முன்னாடி இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தா அவருக்கு அப்படி ஒரு ஆச்சரியம். ஆனால் அவங்க சொல்லுறது ரொம்ப நியாயமாகவும் இருக்குது. அப்போ கட்டாயம் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். ஆனால் அப்போ இருக்கிற அந்த விதிமுறைகள் படி இவங்களுக்கு அந்த பென்ஷனை ரத்து பண்ணணும். அதுதான் நியாயம். அந்த பென்ஷனை கண்டினியூ பண்ணால் அது சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் இவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு. அப்போ முதல்ல இவங்களோட நிலைமையை விளக்கி கேரளா அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் எழுதணும். அதில் நம்ம யாரை விதவைகள்னு சொல்லி கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதில் நம்ம அந்த மாதிரி 7 வருஷம் அந்த பொண்ணை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கணவனோட எந்த உதவியும் கிடைக்கலன்னா அவங்கள நம்ம விதவையாக கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த உதவித்தொகையை கொடுக்கணும். அப்போ தான் இந்த விதவை பென்ஷன் இருக்கிறதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. உடனே அரசாங்கமும் பொதுவாக இது மாதிரி இந்த மனிதாபிமான அடிப்படையில் வர இதுக்கெல்லாம் உடனே அவங்களும் அரசாங்கமும் உடனே செவி சாய்ச்சிருவாங்க. அவங்களும் உடனே அந்த விதிமுறைகளை மாற்றிடுறாங்க. இவர் அந்த தங்கம்மாவுக்கு பென்ஷன் கொடுத்துட்றாங்க. அப்போ பாருங்கள்,
அதாவது அதான் இவர் ஞானதாஸ் சேரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ வந்து தன் கணவன் இறந்து போனதுக்காக கையில் சிலம்பு ஏந்திட்டு பாண்டியன் கிட்ட நீதி கேட்டு கண்ணைக்கு போனாங்க. இங்கே வந்து உயிரோடு இருக்கிற தன்னோட கணவன் செத்து போனதான் நான் ஏன் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீதி கேட்டு வந்த தங்கம்மா வந்து என்னால் வாழ்நாளில் மறக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உண்மைதான். இது மகளிர் எல்லாரும் பெண்கள் அத்தனை பேருமே தெரிஞ்சுக்கிற விஷயம். நமக்கு வந்து ஒரு கஷ்டம் வரும்போது அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும், அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஐயோ எனக்கே இப்படி கஷ்டம் வந்துச்சு, எனக்கே இப்படி கஷ்டம் வந்து குழம்புறதுனால எதுவும் நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி நமக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்னா அதை நமக்கு சரியான நேரத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கணும், அதுவும் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் அதிகாரிகளும் வந்து இதுதான் சட்டம், இதுபடி தான் நான் நடப்பேன்னு சொல்லாமல் கொஞ்சம் மனிதாபிமான அடிப்படையிலையும் அவர் ஞான ராஜசேகரன் மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும், இந்த சட்டங்கள்னால எல்லாருக்கும் நன்மை கிடைக்கும். அதை நான் இன்றைக்கி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ பெண்கள் எல்லாருமே எப்போவுமே என்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அதை மட்டும் பாருங்கள். எனக்கு ஏன் இந்த மாதிரி வந்துச்சுன்னு சொல்லி புலம்பாதீங்க. ஓகேயா? எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இனி அடிக்கடி சந்திக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கதைமாலை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறந்துடாமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றின உங்களோட கருத்தை எங்களுக்கு சொல்லுங்கள். உடனே நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். கதைமாலையிலிருந்து ராஜி.